புளியங்குடலை வந்து இந்தன் முத்து விநாயகர் இன்றைக்கு 150 வருடங்களுக்கு முன்பு அங்கிருந்து இங்கு வந்து முத்தர் என்பவருக்கு 100 பரப்பு காணிகள் சில்லற காசால விநாயகர் பெருமானுக்கு நாங்கள் உத்து பார்த்து தான் 2006 ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 2017 நாங்கள் படம் எடுக்க அனுமதிப்பதில்லை. ஒரு பக்கவடம் இந்த பக்கத்தால, மற்ற பக்கவடம் இந்த பக்கத்தால எழுப்பு. யாழ்ப்பாணத்தில் புளியங்குடல் நினைக்கிறோம். புளியங்குடலை வந்து இந்தன் முத்து விநாயகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கோயில். மிக அழகான அந்த வாசல் இருக்கக்கூடிய கோபுரம் வியாழ வெறி வரையும் வந்து கருங்கல், அதுக்கு மேலே வந்து மிக மிக ரம்மியமான அந்த கோபுரம் இருக்குது. தூரத்திலிருந்து வருகிற போதே அழகு காட்சியாக தெரியக்கூடிய அந்த விஷயம். இன்றைய நாளில் ஏன் நாங்கள் இங்கே வந்து நாங்கள் சொன்னால் வருடாந்த மகோற்சவம் நடைபெறுகிறது. 10 நாள் கொண்ட திருவிழா. இன்றைய நாளில் தேருற்சவம் மிக சிறப்பாக இடம்பெறுது. அந்த தேருற்சவத்தினுடைய முக்கியமான காட்சிகளை நிறைய பேர் விவரப்பட்ட பகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். இந்த கோவிலுடைய தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதை விட வந்து நிறைய அருள் வழங்கக்கூடிய ஒரு கோயில். இதுக்கு பக்கத்துல அந்த முத்துமாரி அம்மன் கோயில் இருக்குது. அதை விட நாங்கள் ஒரு 365 நாளும் சாப்பாடு கொடுக்குற அந்த மண்டபம் எல்லாம் போட்டிருப்போம். அதெல்லாம் இதுக்கு அண்மித்திரக்கூடிய அந்த பகுதியில் இருக்குது. இன்றைய நாளில் இந்த முத்து விநாயகர் கோயிலில் நடக்கக்கூடிய தேர் உற்சவத்தினுடைய முக்கியமான காட்சிகளை பதிவு செய்கிறார். கோயிலுடைய முன்புற பகுதி நிறைய தண்ணீர் பந்தல்கள், ஒரு ஒப்பமான காலம் என்ற அடிப்படையில் பல்வேறுபட்டவர்கள் தன்னார்வமாக செய்திருக்கிறார்கள். ஒரு எழில் மிகு ரம்மியமான காட்சியாகத்தான் இந்த கோயிலுடைய முன்புற பகுதி இருக்கிறது. தேங்காய் எல்லாம் குமிச்சு வைக்கப்பட்டிருக்கு. சுவாமி தேரில் ஏறினதுக்கு பிறகு அடித்து இது கூட காரணங்களுக்கு நான் ஒரு இடத்துலையும் சொல்லியிருப்பேன். மிக 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 அழகாக வானத்தோடு சேர்ந்த அந்த கோபுரம், உள்ளே பூஜை வழிபாடுகள் எல்லாம் நிறைவடைந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிறகுதான் சுவாமி வழி வீதி வரம் வருவார். நேற்று நாள் உலா வந்துடக்கூடிய சப்பரம், ஏராளமான பக்தர்கள் கலகலான்னு சொல்லி இந்த வீதியெல்லாம் மிக சிறப்பாக நல்லா இருக்குது. இந்த எம்பெருமான் ஒரு பெரியபுலம் மகாகணபதி பிள்ளையார் என்று சொல்லப்படுகின்ற முடிப்பிள்ளையார் ஆலயத்திலிருந்து இங்கு எழுந்தள்ள பண்ணப்பட்டவர். அங்கிருந்து இங்கு வந்து முத்தர் என்பவருக்கு 100 பரப்பு காணிகள் இருக்கின்றது. அந்த 100 பரப்பு காணியையும் இங்கே இதிலே அமைந்துள்ள இந்த இந்தன் முத்து விநாயகருக்கு கொடுத்து அதை பராமரித்து அதை செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்த ஆலயம்தான் இந்தன் முத்து விநாயகர் ஆலயம். இந்தன் முத்து என்று சொன்னால் ஒரு முத்து போன்றே அவர் காட்சி அளிக்கின்றார். நாங்கள் உத்து பார்த்து தான் கும்பிட வேண்டும். அவர் பிரகாசம் வைக்கின்றார். அந்த முத்து எப்படி இருக்கின்றதோ அதே மாதிரித்தான் அந்த முத்து எவ்வளவு நாங்கள் உத்து அதை கவனிக்க வேண்டும், அதை பிரச்சிக்க வேண்டும், அதை ஆராதிக்க வேண்டும் என்ற பொருளிலே இந்தன் முத்து விநாயகர் எழுந்தள்ளி கொண்டிருக்கின்றார்.
சில்லற காசால விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை. இங்கே திருவிழாக்கள் நடைபெறுவதற்கு முதல் மகா கணபதி ஹோமம் என்று சொல்லப்படுகின்ற யாகம் நடைபெறும். அந்த யாகத்திலே அனைவரும் வந்து எல்லோரும் மக்களும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் சுபீட்சமாக வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் இந்த கணபதி ஹோமத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கணபதி ஹோமத்தினுடைய ஊதி அது திருநீறு எல்லோருக்கும் இன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை வீட்டிலே கொண்டே வைத்து தீராத நோய்களை தீர்த்தவர்களும் வெளிநாட்டில் அன்பர்கள் எவ்வளவோ பேர் அந்த திருநீற்றை எங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டதற்கிணங்க இந்த ஆலய பரிபாலன சபையினர் எல்லோரும் நாங்கள் சேர்ந்து இந்த திருநூறை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதை எல்லோரும் பெற்று இன்பமாக வாழ வேண்டும். இந்த எம்பெருமான் இந்த 12 தினங்களும் ஆரோகணித்து எம்பெருமான் எந்த அடியவர்களுக்கு இந்த கூடலூர் மக்களுக்கு செய்ய வேண்டியதல்ல, அயலூர் மக்களுக்கும் சேவை ஆற்றி கொண்டிருக்கின்றார். எல்லோருக்கும் அன்பு வளம் சொரிந்து கொண்டிருக்கின்றார். அனைத்து அடியார்களும் அன்பாக வந்து இந்த இதிலே புண்ணிய பூமியிலே இந்த முத்து விநாயகரை பூசித்து அருள்பெற வேண்டும். பெருக நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்றதற்கிணங்க எல்லோரும் வாழ்ந்து எல்லோரும் நல்ல கதி அடைந்து எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் என்று ஆலய பரிபாலன சபையின் சார்பாக நான் கேட்டுக்கொண்டேன்.
அழகு மிகுந்ததாக காட்சியளிக்கிற இந்த கோபுரம் 2006 ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு 2017ஆம் ஆண்டு மீள கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது. இந்த ஆலயம் இன்றைக்கு 150 வருடங்களுக்கு முன்பு பழமை வாய்ந்தது. அதற்குரிய 100 பரப்பு காணியும் இன்றும் இருக்கின்றது. இதை சுற்றியுள்ள இந்த கூடலூரிலே சுற்றியுள்ள இடங்களிலே அந்த காணிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அதில் நெல் விளைகின்றது, விவசாயம் நடைபெறுகின்றது. எல்லா மக்களும் அந்த விவசாயத்திலே அதில் கிடைக்கின்ற இதை ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஒப்படைத்து மகிழ்வார்கள். அப்படியான நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்தன் என்றது ஒரு புளிய மரத்தின் ஒரு மரபேர். அப்போ எங்களோட ஊர் புளியம் கூட ஒரு காலத்தில் புளியம் மரங்கள் சூழப்பட்ட இடம். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த இந்தன் முத்து விநாயகர் என்ற ஒரு பேர் வந்திருக்கும் என்று சொல்லுகிறேன். கோயில் திருவிழாக்களில் மேற்கொள்ளப்படக்கூடிய இந்த மண்டபப்படி அதே மாதிரி தான் தண்ணி பந்தல் இளைவருடைய முயற்சியோடு இதில் வந்து பழங்கள் எல்லாம் கொடுக்கணும். மாம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள், அன்னாசின்னு சொல்லி அதே மாதிரி நிறைய சாமி வர்ற அந்த வீதி எல்லாமே வந்து நிறைய மண்டபப்படி வச்சு வழிபாடுகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. அவர் இந்தன் முத்து என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், கடலிலே எப்படி முத்து எடுக்கப்படுகின்றது. சும்மா போய் எடுக்க இயலாது, யாரும் எடுக்க இயலாது. முத்து குளிப்பதற்கென்று பயிற்சி பெற்றவர்கள் போய்த்தான் அந்த முத்தை எப்படி எடுக்க வேண்டும். அதே மாதிரி தான் அவர் முத்து வாரித்தான் மூலஸ்தானத்தை இருக்கின்றார். மூலஸ்தானத்து விநாயகரை நாங்கள் படம் எடுக்க அனுமதிப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய பவர் அவ்வளவு. அதனுடையால் அவருக்கு நாங்கள் மரியாதை கொடுக்க வேண்டும், அவரை வணங்க வேண்டும், அவரை பூசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மூலஸ்தானத்து விநாயகரை நாங்கள் படம் எடுப்பதில்லை. அப்படியான முத்து விநாயகர் அங்கே சின்ன ரூபமாக நாங்கள் உத்துத்தான் பார்க்க வேண்டும். மூலஸ்தானத்திலே அவரை உத்து வணங்கினால்தான் அவருடைய அருட்காட்சம் தெரியும். நிறைய விதமான வழிபாட்டு முறைகள் சமயம் சொல்லி இருக்கிறது. அடியளித்தல், அதே மாதிரி தன் பிரதிஷ்டை செய்தல், அங்க பிரசனம் என்று சொல்வார்கள். இப்படியான விஷயங்கள் மூலமாக இவர்கிட்ட வழிபடுறது காவடி, பறவை காவடி, ஆட்ட காவடின்னு சொல்லி சுவாமி விளம்பரத்துக்கு பின்னால இப்படியான விஷயங்களை செய்து கொள்வார்கள். அதுக்கு புதுமையாக நிறைய சொல்லலாம். எங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு முதல் நாங்கள் என்னத்தை செய்தாலும் முதல் வந்து எங்களோட இந்த முத்து விநாயகர் ஆலயத்தில் கும்பிட்டுட்டு தான் என்ன இதையும் செய்வோம். அது அப்படியே நிறைவேறக்கூடிய ஒரு இது இருக்குது. எங்கே இருந்து? நாங்கள் சுவிஸ்லேருந்து வந்திருக்கோம். இங்கே இங்கே யாழ்ப்பாணம் கச்சேரி தான் இருக்கோம். என்ன விசேஷம் உண்டு? இன்றைக்கு இந்த பிள்ளையாக ஒரு தேர் இல்லை, அதை பார்க்க வந்திருக்கோம். எப்படி இருக்கு பிள்ளையாரப்பா? பிள்ளையார் பார்க்கல சந்தோஷமா இருக்கு. என்னாவது பிறகா நாங்கள் வருஷம் 2 பேரும் பாருங்க. 2 பேரும் பாரு. ஓ 2 பேரும் அக்கா தான் கண்டுட்டு அப்படியே அங்கே இருந்து உசாதனண்டா பார்க்கணும் கூட ப்ரோக்ராம் அதே கண்ட சந்தோஷம். கிட்டத்தட்ட பார்க்கக்கூடிய இருக்கிறாக்கா நல்ல மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கக்கூடிய திருவிழா எல்லா திருவிழா பார்த்தது அவராம பார்க்கணும்.
எல்லா இடமும் நல்லா செய்கிறீங்க. நன்றி நன்றி. அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் பார்க்கறதுக்கு. இப்போ சேனல் அழிக்கிறீங்க ஊரில்? நாங்கள் ஒரு 3 கிழமை லீவில் வந்துனாங்க. பரவாயில்ல, கொடுத்து வச்சாக்க. உங்களுக்கு பிராங்கா ராஜுமா சந்தோஷம் கண்டது. உங்களையும் கண்டது எங்களுக்கு சந்தோஷம். சரியம்மா, சந்திப்போம் சந்திப்போம். மண்டபப்படி தான் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு இடத்துல வந்து மிக சிறப்பாக கொடுக்கும். இன்னும் ஒரு ரம்மியமான மண்டபப்படி தேங்காய் எல்லாம் வச்சு பாதாள விந்தங்களை பணிந்து பெருமாள் இந்த கூடலூர் புளியங்கூடல் மக்களுக்கு எல்லாம் நிறைந்த செல்வங்களையும் நிறைந்த வாழ்வையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்டவர் எம்பெருமான் இம்முறை மிகவும் அலங்காரமாக அற்புதமாக காட்சியளித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் எல்லோரும் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்போது இந்த ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தேரிலே ஆரோகணித்து வருகின்ற அலங்கார காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பக்த கோடிகள் எல்லோரும் வந்து அவருக்கு அடிமைகளாக அவருக்கு ஆராதனைகள் செய்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற கண்கொள்ளா காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தேர்ந்த ஒரு பக்க வடம் இந்த பக்கத்தால், மற்ற பக்க வடம் இந்த பக்கத்தால் இழுபற்ற ஒரு வித்தியாசமான சந்தர்ப்பம். அந்த மூலையில் திருப்புறதுக்காண்டி பாருங்கள், இது கோவிலுடைய தேர்முட்டிகளால் வருது. மற்ற வடம் வெளிப்பக்கத்தால் இழுபடுது. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். தேர் இடுப்புக்கு வார அந்த நேரம்